அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாய் 23% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 12% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 39% உள்ளது. இந்தியாவுக்கு 274 ரூபாய் 51% உள்ளது. கூகுள் ரேட்டை விட சில எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் நல்லாவே இருக்குது. குறிப்பாக தொடர்ந்தும் தெரிவிக்கிறது சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி. சஜில் எக்ஸ்சேஞ்ச் தற்போது இலங்கைக்கு 975 ரூபாய் 31% வழங்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 50 தினாருக்கு, அதாவது 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே. அதே போல் இந்தியாவுக்கு 274 ரூபாய் 50% வழங்குறாங்க. இலங்கையர்களுக்கு 100 தினாருக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு ரேட் ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 950 ரூபாய் 56 ரூபாய் 58 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்குது. 50 தினாருக்கு உட்பட்ட ரேட்டுகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலி பிரான்ச் 97 23 54 61 வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது மேலதிக தகவல்களுக்கு. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததுமே பட்டுச்சீட்டை கையில் எடுத்துகிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள ரேட்டு, டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரி எல்லா தகவல்களும் சரியாக உள்ளடங்கி இருக்கா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணி பாருங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் வரவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, கோல் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக சஜில் எக்ஸ்சேஞ்ச், முன்னாடி தெரிவித்த சஜில் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 1 தினார் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே மாதிரி ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 900 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் இலங்கையர்களுக்கு, இந்தியர்களுக்கு 274 ரூபாய் 50% வரைக்கும் கிடைக்குது. ஆனால் இலங்கையர்களுக்கு 100 தினார் அனுப்பினாலும் 976 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. கட்டணம் 900 ஃபீல்ஸ். அதே மாதிரி 1 தினார் கட்டணமாக விடுறாங்க யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். அதே போல் அவங்களுடைய கார்டு ஒன்று இருக்குது, கோல்டன் கார்டு ஒன்று இருக்குது. அந்த கார்டை நீங்கள் 1 தினார் கட்டி எடுத்தீங்கன்னா 5 தரம் பணம் அனுப்பினீங்கன்னா 6வது தரம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பணம் அனுப்ப முடியும். இந்த வாய்ப்பை யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் வழங்கிட்டு இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 773 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 69 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 176 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 364 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போது படிப்படியாக கம்மியாகி வருது. அதுவும் ஃபீல்ஸ் கணக்கில் தான் பார்க்கலாம். எதிர்வரும் நாட்களில் மசுகு எண்ணெயின் விலை அதிகரித்தால் விலை கம்மியாகுது அப்படின்னு. 1 தினாருக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய தவறாதீங்க, கடைசியில் பிரச்சனை வரும். முன்னாள் அமைச்சர், குவைத் விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் இது. முன்னாள் அமைச்சர் 6 மணித்தியாலம் உட்கார்ந்து இருந்தார். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் ஒரு நபர். பிளட் பேங்க் எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட், பிளட் தேவை. யாருடைய உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படவே தேவையில்லை. மேனேஜர்களுக்கே படிக்கலாம். இதோ தெருக்களில் கூட்டமாக சென்று திருடும் கும்பல். ஆப்பிரிக்க நாட்டவர்கள் 4 பேர் அதிரடியாக கைது. சிறைச்சாலைகளில் குடும்பமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு. சிறைச்சாலைகளில் ஒரு நாளைக்கு 30 கேஸ் ட்ரக் அடிக்ட்.
232 மரணங்கள். மிகவும் அதிர்ச்சியான ஒரு தகவல். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அக்டோபர் 16 ஹவுலிங் ஸ்டார் ரைஸ் சீசனின் முதல் நட்சத்திரம் மற்றும் அது கொண்டிருக்கும் நாட்களின் எண்ணிக்கை 52 நாட்கள் ஆகும். இந்த நாட்களுக்குள் இலேசான மழையில் ஆரம்பித்து அதிக மழைகள் முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார் காலநிலை ஆய்வாளர் பெத்ரல் அமீரா. அதே போல குளிர்கால சதுரம் வரை தொடர்கிறது. டிசம்பர் 7 ஆரம்பமாகும் அதிகபட்சமான குளிர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமா இருங்க, குளிர்காலத்துக்கு தயாரா இருங்க. الغربية اللي بالأصل باردة تأتينا من المناطق المتجمدة وسيبيريا فتبدأ تأثر وتسمح للرياح الجنوبية الشرقية وهي منخفضات تحمل الكثير من حرارة البحر والرطوبة وبالتالي تأثر على المنطقة وترتفع هذه نسبة الرطوبة في طبقات الجو العليا فتتصادف مع الرياح الشمالية الباردة الهابطة فتبدأ الرياح بتكون الرياح المتقلبة وحالة عدم الاستقرار وتكثيف الغيوم ونشهد أمطار قد تصل إلى الغزيرة من نهاية أكتوبر حتى منتصف نوفمبر. فهذه الأوقات هي فترة تشكل العواصف الجوية وحالة عدم الاستقرار والأمطار الغزيرة. فمع هذه التغيرات المناخية اللي يشهدها العالم والأمطار الغزيرة اللي تشهدها الكثير من الدول بسبب تسخين حرارة الشمس للبحار وارتفاع نسبة الرطوبة العالية في الجو اللي فوق المعدل وبالتالي تكثيف هذه الرطوبة وتكون الغيوم العملاقة فشهدت الكثير من دول العالم أمطار فوق المعدل وفيضانات. والله يستر خلال الفترة القادمة والله أعلم. எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட். குவைத்துடைய பிளட் பேங்க் இரத்த வங்கி அனைத்து எதிர்மறை மற்றும் நேர்மறை இரத்த வகைகளுக்கும் அதன் தேவையை அறிவிக்கிறது. இவர்களின் தேவை தற்போது அதிகரித்து வருகின்றது. O+, A+, B+, AB+, அதே போல O-, A-, B-, AB-. இரத்த தானம் பண்ண தயாராக இருக்கிறவங்க இரத்த தான மையங்களுக்கு சென்று இப்போவே இரத்த தானங்களை பண்ணலாம். கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மூலம் அரபு நாட்டவர்கள் தங்கள் நாடுகளை பாதுகாக்கவும் சட்டங்களை மதிக்கவும் அனைவரும் தயாராக இருக்கின்றனர். 45 மில்லியன் வளைகுடா குடிமக்கள் பயோமெட்ரிக்காக விண்ணப்பித்துள்ளனர். இப்போது நடந்த ஒரு மிக அதிர்ச்சியான ஒரு சம்பவம். என்னது, வெளிநாட்டுக்கு போக முடியுமா? போகிற வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? எவனா சொன்னா? முட்டா பையன். கேளுங்க. முன்னாள் நிதி அமைச்சர் சுவைப் முவாசிரி தான் இந்த கதிரையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. இவர் 6 மணித்தியாலம் உட்கார்ந்து இருந்தார். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாததால், பயோமெட்ரிக் எடுக்காததால் 6 மணித்தியாலம் உட்கார வச்சாங்க. உட்கார்ந்து பார்த்து முடியாமல் மனுஷன் தூங்கிட்டாரு. அதே கதிரையிலே பயோமெட்ரிக் எடுக்கலைன்னா அமைச்சர் இல்லை, இந்த நாட்டு மன்னரால் கூட வெளியே போக முடியாது அப்படின்றது தான் சட்டம். அதோடைய அருமை பெருமையை பற்றி ஒரு நபர் போட்டிருக்காரு. அரபி தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. تريد الموضوع اللي بقوله يضحك مضحك ولا لا؟ عندكم القرار بنهاية الفيديو تقدرون انتم تقررون. انا حاليا في بريطانيا ولاحظت شغله ان هني ما عندهم قانون يقول ان لكل مواطن الحق للعودة لبلده في اي وقت، لان ما يحتاج هذا الموضوع قانون لانه امر بديهي. لكن هذا ما يعني بان الدولة بحكم انها تعطي الحق اكيد لمواطنينها انهم يعودون لبلدهم او يدشونها بالوقت اللي هم يبونه، بان هذا يتعارض مع مبدا ان في اشتراطات، في متطلبات، في بصمه لازم تقوم فيها قبل لا تدخل البلد او تستكمل اوراق او غيره. بمعنى ان ما في مجنون بريطاني يقول بما ان انا هذه بلدي ولي حق، انا ماني مستعد اني اتقيد لما اي حدودها او بالمطار وما ابصم. الكل يبصم، زائر، سائح، مواطن، واللي ما يمتثل لهذه الاجراءات طبيعي انه ما يدخل. هذا الامر جدا طبيعي. كذلك بامريكا مثلا كل مواطن امريكي او اغلب المواطنين الشرائح اللي موجوده بشروط بسيطه له حق التصويت طول ما انه هو مكتمل العمر، دافع الضريبه. لكن هذا ما يعني انه اذا هو قال راح امريكي مجنون
لقاعة التصويت وقال أنا دفعت التاكس وعمري مقبول، إني أنا ما أبي أعبي لا استمارات ولا أبي أوقف بالدور ولا غيره، بتخلوني أصوت بالشكل اللي أنا أبيه، ومن غير لا يتقيد بالمتطلبات إنه يكون في نواب أو مرشحين أو حكماء أو أصحاب رأي إنه يقولوا لا عدل كلامه، خلوه يصوت حتى لو ما بغى يكمل الاستمارة التصويت أو غيره، لأن لكل أمر اشتراطات حتى لو كانت حقوق. فالحقوق في حال وجود اشتراطات قبلها لا يعني تجميدها أو عزلها. فاليوم أنا الأمر اللي أعتقد أنه هو مدعاة للضحك، إنه مو إنه في شخص كويتي راح بصم بديره ولما رجع حق ديرته اعترض على موضوع البصمة ويقول إن أنا من حقي كمواطن أدخل بلدي، ومو من حقه إنه يكون في إجراءات بالحدود أيا كانت، بصمة، استبيان، ورقة، فورمة، شنو ما كان، أنا أدش بلدي من غير أي شروط. والمضحك أكثر اللي قاعد يتفاعلون معاه للأسف. சீர்திருத்த நிறுவனங்களின் பொது நிர்வாகத்தின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஃபஹத் அல் ஒபைத், மத்திய சிறையின் திறன் 3750 கைதிகள், பெரும்பாலான சிறை பிரச்சினைகள் போதைப் பொருள் மற்றும் அடிமைத்தனத்தால் ஏற்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு நாளைக்கு 30 வழக்குகளை எட்டுகின்றது. போதைப் பொருள் பழக்கத்தால் இது 4 மடங்காக அதிகரித்துள்ளது. தற்போது குவைத்தில் 5 போதைப் பொருள் வார்டுகளை நிறுவ வழிவகுத்துள்ளது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். குற்றவியல் சான்றுகளின் இயக்குனர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் ஈத் அல் ஒய்ஹான், தடவியல் மருத்துவத்துறை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் இறுதி வரை பல்வேறு விபத்துகளில் 232 இறப்புகளை கையாண்டது. போக்குவரத்து விபத்துக்கள் காரணமாக 128 இறப்புகளும், போதைப்பொருள் அளவுக்கு அதிகமாக உபயோகித்ததால் 21 இறப்புகளும், தன் உயிரை தானே மாய்த்து கொண்டதால் 74 இறப்புகளும் மற்றும் கொலை காரணமாக 8 இறப்புகளும் என நிர்வாகம் பதிவு செய்துள்ளது. 8 பேரை கொண்டுட்டாங்க, 74 பேர் தானே தன்னை முடிச்சுக்கிட்டாங்க, 21 பேர் ஓவர் டோஸ் போதை அதிகமாக எடுத்ததால் 128 பேர் வாகனத்தில் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. எல்லாமே கடந்த 8 மாதங்களுக்குள்ள நடந்த சம்பவம். தயவு செய்து அனைவருமே கவனமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையுமே பாதுகாக்கட்டும். போதைப் பொருள் பாவனையாளர்களே, இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதை போட்டு காய்ச்சிறானுங்களோ தெரியல, குடித்து கடைசியில் மட்டையாகினா பரவாயில்ல, மண்டையை போட்டுறாதீங்க. தயவு செய்து அதை விட்டுருங்க. அதே மாதிரி ஓட்டுநர்கள் வேகத்தை கம்மி பண்ணிக்கோங்க. உயிரை மாய்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை சிந்திச்சு பார்த்துக்கோங்க. கைதிகளுடன் மனித உரிமைகள் நெறிமுறையை செயல்படுத்துதல் மற்றும் இணங்குபவர்கள் வெகுமதியாக சட்டபூர்வ தனிமைப்படுத்தல். அரிதான அதிகாரிகள் குழு தன்னிச்சையான நடத்தையை வெளிப்படுத்துவது இயல்பானது. நாங்கள் எங்கள் நடவடிக்கைகளை எடுக்கிறோம். ஆளில்லா விமானங்கள் மூலம் கடத்தல் முயற்சிகளை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். ஆளில்லா விமானம் என்றது ட்ரோனை சொல்கிறாங்க. போதைப் பொருள் ரீசெண்டாக கடத்தினாங்க, அதை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அட்ராஸ் சக்க ஜெயில் கைதிகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? சீர்திருத்த நிறுவனங்களின் பொது நிர்வாகத்தின் உதவி இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஹசா அல் ஜோயப், சட்டப்பூர்வ தனிமை என்பது சிறையில் இருக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு கூட பொருந்தும். எவர் ஒருவர் சிறை கைதி நன்னடத்தையுடன் செயல்படுகிறாரோ அவருக்கு தற்போது மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட குடும்ப வீடு என்று அழைக்கப்படும் அந்த வாய்ப்பு இவர்களுக்கும் வழங்கப்படும். இதன் காலம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆகும். இது எப்படின்னா, இதற்கு முன் மனைவியின் ஒப்புதலுடன் சுகாதார நடைமுறைகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். கணவனோ மனைவியோ சிறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ப்ரைவைசி, அவங்க குடும்பத்தோட ஒவ்வொரு நாள் மாதத்தில் ஒரு நாள் சரி தங்குறதுக்குரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பாங்க. நன்னடத்தைகளை பொறுத்து தன்னுடைய மனைவியை கணவனை சந்திக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதத்தில் இருக்குது. அதுவும் ப்ரைவைசியாக தனி ரூமையும் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. நான் சிரிக்கலை. 4 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, ஆப்பிரிக்கா நாட்டவர்கள். இவங்க பார்த்திங்கன்னா கடைகளுக்குள்ளே குரூப்பாக போகிறது, போய் நின்றுட்டு ஒருத்தர் ஏதாவது சாமனை காட்டி, தம்பி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் குரங்கு செட்டையே காட்டிடுறது. மெதுவாக 3 பேரும்
ஆட்டையை போட்டு போயிடுறது. இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச 4 பேரை கண்காணித்து உள்துறை அமைச்சகம் கைது பண்ணியிருக்குது. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனம், கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்கள் கடையில் சிசிடிவி கேமரா இல்லைன்னா அதை விட ரொம்ப அதிகமாக நீங்கள் கண்காணிக்கணும். இந்த மாதிரி திருட்டு பசங்க வந்து லவட்டிட்டு போயிடுவாங்க, கடைசியில் மாற்றுறது நீங்கள் தான். அதே மாதிரி ஆளப்பாரு கொரில்லாக்கு தொப்பி போட்ட மாதிரி இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து உங்களை மிரட்டுவாங்க வீடியோ காலில். தம்பி பத்தாக்காவை கொடு, அதுக்கப்புறமா உன்னுடைய சிவில் ஐடியை கொடு, பேங்க் கார்டை கொடு அப்படின்னெல்லாம் மிரட்டினாங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்ல. ஆளும் மண்டையும் அது பிரேஸ்டா குள்ளா போட்டிருக்கிற மாதிரி போட்டிருக்கிறத பாருங்கள். இதெல்லாம் போலீஸ், அதுவும் 3 ஸ்டாரு. தயவு செய்து நம்பாதீங்க, இதெல்லாம் ஃபேக் போலீஸ். இனிமேல் வாஸ்தாக்கெல்லாம் இடமே இல்லை. நேரடியாக மன்னரின் அப்பாயின்மெண்ட், மன்னரே நியமிச்சிருக்கிறாரு. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ஜெனரல் டிபார்ட்மெண்ட் த இன்வெஸ்டிகேஷன் மேஜர் ஜெனரல் டாக்டர் ஃபைசால் மேக்ராத் அவர்களை. بسم الله الرحمن الرحيم. أقسم بالله العظيم أن أدي أعمال وظيفتي بالأمانة والصدق ونحترم قوانين البلاد ونظامها. அதே போல் 40வது ரிங் சாலை நாளைய தினம் ஒரு ரோடு ஓப்பன் ஆகும். 10ஆம் தேதி அடுத்த ரோடு ஓப்பன் ஆகும். இந்த நாட்களில் இப்போ அகமதி சைட்டில் இருந்து குவைத் சிட்டி போகும்போது 6வது ரிங் சாலை, 40வது ரிங் சாலையிலேருந்து 6வது ரிங் சாலைக்கு என்ட்ராகக்கூடிய ரோடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியான நாளை ஒரு சைடு திறப்படும், அதுக்கப்புறமா 10ஆம் தேதி மீதம் உள்ளது திறக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் 40வது ரிங் சாலை இப்போ இந்த நாட்களில் ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருக்குது. தயவு செய்து ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், முடிந்த வரைக்கும் டைரக்ஷன் ஒன்று புதுசாக மாற்றிக்கோங்க. இந்த 2-3 நாளைக்குள்ளே. நேற்றைய தினம் இரவு, மதிய நேரம், காலை நேரம், இப்படி பல நேரங்களில் அந்த ரோடு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்கிறத காணக்கூடியதாக இருந்துச்சு. அகமதி பக்கம் இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவைத் சிட்டி போகக்கூடிய சைட்டில் குவைத்தி குடிமகன், எஜிப்தியன் கம்யூனிட்டி மற்றும் சில வெளிநாட்டவர்களை பற்றி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் குறிப்பாக அந்த 1 தினார் வாங்கிட்டு சிலர் வந்து தன்னுடைய கடமைகளை மறந்து செயல்படுவாங்க. அவங்களுக்கு எதிரான ஒரு பதிலைத்தான் அவர் கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலர் வந்து இப்போ கேட்டில் செக்யூரிட்டியாக நிற்பாங்க. அவங்களுக்கு இதாப்பா இந்த 1 தினார் வச்சுக்கோ, டிக்கெட்டெல்லாம் இல்லைப்பா, டிக்கெட் கொண்டு வர மறந்துட்டேன் அப்படின்னதும் பரவாயில்ல போங்க, 1 தினார் கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கிளம்புங்க அப்படின்னு இந்த தன்னுடைய கடமையை மறந்து, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை மறந்து அந்த பணத்துக்கு அடிமையாகி இருக்கிற வெளிநாட்டவர்களை பற்றி குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து யாராவது 1 தினார் கொடுத்தாலும் சரி, 10 தினார் கொடுத்தாலும் சரி, உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. யாராவது வந்து 1 தினாரை கொடுத்துட்டு முன்னால் கொடுத்துட்டு பின்னால் இந்த பாரு இவன் என்கிட்ட 1 தினார் எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல், இல்லை எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாமல், எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல் என்னை உள்ளே விட்டுட்டான் அப்படின்னு உங்களையே கோர்த்து விட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து லஞ்சத்துக்கு ஆசைப்படாதீங்க. لكن المصري مشاني لا تسمعون الحكي يا حكومة تكفل بالوزارات خلوهم. الشغلة الثانية ألف مبروك يا أبو علي مرزوق الغانم على عرس ولدك، والله يوفقه، بس ما كون نفسه، ما مدى يعني سويت له شقة بالبيت، يا داوم ما داوم، والله قد حاتي أنا مثل ما حاتي ولدي. المهم الله يوفقه ويرزقه ذرية صالحة إن شاء الله. والله حسافة يعني بغيت أحضر العرس أنا، لكن ما جتني دعوة، واللي يروح بلي عزيمة ينام بلي فراش، أنا أعز علي فراشي صراحة. الشغلة الثانية أبو عدلة على ويلتشير وقاعد تقول شفت بعيونهم الندم. عيل أنا رايح شو أشوف البلاعيم والمعدة. ஜமியாக்களில் வேலை செய்யக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, மற்ற
கடைகள்லையோ இல்லை டெலிவரி கம்பெனிகள்லையோ எங்கே வேலை செஞ்சாலுமே ஷூனில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த மேனேஜர்களோட உருட்டல் மிரட்டலுக்கு எப்போவுமே பயப்படாதீங்க. இப்போதைக்கு 6 மேனேஜர்களுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டீல் கையால் பிடிச்சி வச்சுருக்காங்க. எல்லாமே அவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கேஸ் போட்ட பிறகு அதை சுக்குநூறாக்கிட்டாங்க லோயர்ஸ். طيب ماشي. أنا اليوم رسالتي إلى أحد القياديين، أحد الجمعيات التعاونية فيها مدير سوق وافد شباب صغير بالعمر صغير وكل شيء صغير، مشكل جمعية من حديد. والله لا أنت يا قيادي ولا 70 منك تقدر له. أنا على يقين بالشيء هذا. ليش؟ لأن كثرة الشكاوي ما حد قدر. ليش؟ لأنه هو مضبط الرقابة والتفتيش ربح الظاهر. وأنا سمعت، طبعا أنا أتكلم عن أحد الجمعيات وبعض الأشخاص، حتى يقول لك إذا شاف مراقب شي يقول له أنت قاعد بتعمل إيه؟ جيب رخصة من أختك من عمتك وأنا أظبطك هنا مجلس الإدارة عندي أوقع لك كل. روح افتح، حول الجمعية نيابة، مو تحولني أنا نيابة، حوله هو نيابة. افتح ملفات الجمعية. ولكن المرجلة وحب الكويت وحماية أموال المساهمين والأيتام يبي لها رجال على كرسي، رجال. وانت تدري شنو أقصد ونعم فيك، ولكن عشان أبين لك موضوع تافه مدته ساعة ساعتين، ساعة شخطة قلم خلاك كعب داير علم الدين. عرفت مين علم الدين ولا ما عرفته؟ عرفت عادل هاملin لما يقول علم الدين ما حد يقدر لهم؟ ايش سوى فيك؟ خلني التقي معاك عند معالي الوزيرة وتطلع اوراقك وشوف كم صار لك شهر تكتب لك كتب وتدز رجال وتدز فريق وتوصل رقابة وتوصل مراقبة. அதனால் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். முதலாவது ஷூனுக்கு போங்க. அடுத்தது ஷூனில் முடியலையா லோயரை பிடிச்சா நிச்சயமாக கேஸை போட்டு ஏதாவது ஒரு வழியில் உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அதனால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமமானதே. முயற்சி பண்ணாதது தான் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகுது நியூஸ் போடுறதுக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400-500 பேர் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. ஒவ்வொருத்தருடைய மெசேஜும் குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு குறையாமல் இருக்குது வாய்ஸ் மெசேஜ். நீங்கள் நாட்டிலேருந்து ஃப்ளைட் ஏறினதுலேருந்து வீட்டுக்கு வந்து இறங்கி 2 வருஷம் என்ன பண்ணீங்கன்ற வரைக்கும் சொல்லி முடிக்கிறீங்க. கொஞ்சம் நம்ம நியூஸ் போடுறது மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணும். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு மணித்தியாலத்துக்கு வச்சு கேட்பீங்க. அப்படி இருந்தால் என்னென்ன நான் நியூஸ் போடுறது? நேற்று ஆரம்பித்தது இன்னும் முடியலை வேலை. நைட்டு 12 மணி என்னோடய வேலை முடிச்சு வரும்போது நியூஸும் ரெடி பண்ணி வாய்ஸும் கேட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில் ஆன்லைனில் இருக்கிறேன். இன்னும் ஆஃப்லைன் நான் போகவே இல்லை. புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.